சூப்பரா இருக்கு கொஞ்சம் அந்த இதாக மாதிரி ரொம்ப விஷயம் ரொம்ப எனக்கு வேற உலகத்தின் மலநாளோட மகாபாரதம் சொன்னால் ஏடாக வடமேறி வெற்பாக வெண்கூறு எழுத்தாளித்தல் கோடாக எழுது பிறானை பந்தென்பு கூறுவாமோ நீடாடி என்று சொல்ல முடியாது. இந்த கடலால் சூழப்பட்ட உலகம் இந்த உலகம் தோன்றி இந்த உலகத்தின் கலியிலே 18 புராணத்துக்கு அப்பாலாகிய 5ஆம் வேதம் என்று சொல்ல முடியாத மகாபாரதம். இந்த மகாபாரத காவியத்தை வேதவி ஆச பெருமாள் சொல்லவும் விநாயக பெருமாள் எழுதி முடிக்கவும் இந்த காவியம் இருக்கிறது. ஆமா இந்த காவியத்தை சிவபுராணம், கந்தபுராணம், விஷ்ணு புராணம், சக்தி புராணம், விநாயக புராணம் பலவிதமான புராணங்களை நாங்கள் கண்டோம். 33 தேவர்கள் கேட்கிறார். தேவர்கள் முனிவர்கள் இதனால் என்ன பலன் இருக்கு? எல்லா புராணத்தில் உள்ள இதிகாசங்களை நாங்கள் கண்டுவிட்டோம் சுவாமி. இந்த மகாபாரதனுடைய காவியங்கள் அர்த்தம் என்னன்னு கேக்குறாங்க. முன்னு மாமரை முனிவரும் தேவரும் பிறரும் பண்ணு மாமரை பாரத பெருமையை பாரு அப்படின்னா, ஐயோ பாரத பெருமையில அம்மா ஒரு இது இருக்கா அப்படின்னா, எந்த நேரமும் இடைவிடாது பாஞ்சாலி நாராயணா கோவிந்தா அப்படின்னு இடைவிடாமல்
இதை சொல்லி வருவதற்காக மண்ணு மாதவன் என்று சொன்னால் எம்பெருமான் வேறே நாராயணா என்று யார் ஒருவர் காதால் கேட்கிறாங்களா? நம்ம நாராயணன் மற்றவர் சொல்லும் போது நாராயணான்னு சொல்லிட்டாங்க, எம வந்து திரும்பி போயிடுறேன். அம்மா கூட மட்டும் போகட்டும். அதுல வந்து என்ன புண்ணியம், மண்ணு மாதவன் சரிதையை இடைவிடாமல் இந்த மகாபாரத காவியத்தில் ஒரு இடத்துல கூட வராத இருக்கார். அதை நான் சொல்லுவதற்காக சென்றேன். தெய்வம் அண்ணா உரியரவோ ஒரு சொல்லோ காதால் கேட்டு விட்டுமே. ஆனால் இந்த மகாபாரதனுடைய கதையை கேட்டுட்டோம்னா சொர்க்கம். ஆமா, ஊழ்வினை அகத்தி கல்வழி அடிப்பான நாராயணன். கேட்கறவங்களுக்கு தான் அதிகமா, சொல்றவங்களுக்கு கூட இல்ல. அப்படி ஆறுபட்ட மகாபாரதம் விநாயகர் மாதிரி எழுதி முடித்தார். ஆமா, இந்த மகாபாரதம் என்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, நடக்குதா? இந்த நடுகுப்பம் நன்னகரத்தில் இருக்கும் யாரு ஆழ்ந்து படித்த அறிவாளிகள் கற்றறிந்த கடந்தரவான்கள் கற்பில் சிறந்த தாய்மார்கள் ஊராட்சி மன்ற தலைவர் உப தலைவர் கவுன்சிலர் மெம்பர். ஆமா, சுற்றுப்புற கிராமவாசிகள் கோவில் அரங்காவலர் குழு. ஆமா, இன்று 2ஆம் நாள் உபயதாரர் அத்தனை பேர்களுக்கும் நடுகுப்பம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி நாடக மன்றத்தின் சார்பாகவே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மகாபாரதத்தில் ஒரு பாகமாகிய பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பெற்று 12 வடம் காடு உறைந்தார்கள். அஞ்ஞாதம் கழித்தார்கள். எம்பெருமானை வெளுத்து நாடு கழிக்கிற காலத்திலே நாடு கழிக்கிற காலத்திலே பாண்டவர்களுக்கு 7 துரியோதனாதிகளுக்கும் 11 மொத்தம் 18 நாள் உத்தரகத்தை நியமிச்சு இந்த யுத்தத்திலே நேற்று 16 கேமத்தவனோடு வதை முடிந்தது. ஆமா, 16ஆம் போர் சல்லிய பருவம் 18 வரை சல்லியனுக்கு தனி பருவம். அப்படி இன்று இருக்க 17 நாள் யுத்தம். ஆமா, கர்ணன் காண்டிபன் சண்டை. ஆமா, பகவான் கர்ணனுக்கு சதுர்முக காட்சி அளிக்கிறார். ஆமா, அதுக்கு மோட்சம். அதுபோல நடத்தி வரும் நாடகம் 17 நாள் யுத்தம். கர்ணன் காண்டிபன் சண்ட நாடகம். கர்ணனுக்கு சதுர்முக காட்சி. இந்த நாடகத்தை நடத்தி முன் வந்த நாடகத்துல பல குற்றம் இருப்பினும் ஒண்ணு விடலாம், ஒண்ணு ஏத்தி பேசலாம், இறக்கி பேசலாம். இதெல்லாம் ஆழ்ந்தறிந்த அறிவாளி நாடகம் இல்லையா? அது போன்று இதுல பிழை இருந்தால் தன் பிள்ளை செய்ததாக மன்னித்து ஆள்கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம். அத்திமா நகரத்துக்கு வேந்தன் அரவ கொடியோ பாட்சா துரியோர் சவார்